சரி நான் போய் சொல்றேன். ஓ ராதிகா அக்கா எப்பவுமே உண்மைதானே சொல்லுவா, அவகிட்ட போய் கேளு. அப்ப சரி, நான் வீட்டுக்கு போய் ராதிகா அக்கா கிட்டயே கேட்டுக்கிறேன். ஏய் சரி ஒரு நிமிஷம் இரு, நாளைக்கு போலாம். ராதிகா அக்காவை போய் பாரு, அவகிட்டயே போய் கேட்டுக்கோ. ஆனா அது வரைக்கும் நீ யார்கிட்டயும் வாயை திறக்க கூடாது. இது உன் ராதிகா அக்கா மேல சத்தியம். ஷீலா இங்க வாமா, தேவாவை கூட்டிட்டு போங்க, உங்க அண்ணி இருக்கிற இடத்துக்கு போங்க. இவங்க எதுக்கு கூட்டிட்டு போறாங்க? இவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்க, நானே ரூமுக்கு போக மாட்டேன்னா என்ன? ஆஹா, அப்ப நீங்களே போயிடுவீங்களா? நீங்க கூட்டிட்டு போகலன்னா அவன் வேற ஏதாவது ரூம்குள்ள போயிடுவான். கூட்டிட்டு போங்க, போங்க போங்க. ஏன் இவ்வளவு அமைதியா இருக்க? என்னது? என்ன பண்றீங்க பாட்டிமா? என்ன நீங்க என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கல்யாணம் பண்ணி பொண்ணோட முகத்தை பார்க்க போகும்போது என்னோட உணர்வுல ஏன் நீங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? என்ன உணர்வு புரிஞ்சுக்கல? உன் பாட்டிக்கு உங்ககிட்ட விளையாட கூட உரிமை இல்லையா என்ன? பாட்டிமா, நான் நிஜமா சொல்றேன், இன்னொரு தடவை இந்த மாதிரி எல்லாம் விளையாடாதீங்க. அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். சும்மா விளையாட்டுக்காக பண்ணணும், அவங்க இந்த ரூம்ல இல்லவே இல்ல. Will you shut up? ஓகே சாரி, தோப்புக்கரண விடவா? உன் பொண்டாட்டி உன்னோட ரூம்ல உனக்காக காத்துட்டு இருக்கா. இந்த தடவை என்கிட்ட விளையாட மாட்டீங்கல்ல? இல்லப்பா. என் மேல சத்தியம் பண்ணுங்க. என்னது? என்னடா அது சத்தியம்லாம்? அதெல்லாம் வேண்டாம், என் மேல சத்தியம் பண்ணுங்க. ஓ மேல சத்தியம். எனக்கு புரியல கண்ணா. உடைஞ்சு போன என் உறவை வச்சு நான் என்ன செய்யறது? நான் என்ன செய்வேன்? இந்த போட்டோவை ஒட்ட வச்ச மாதிரி என் வாழ்க்கையையும் நீதான் ஒட்ட வைக்கணும் கண்ணா. எனக்கே தெரியாம எப்படியோ என் மனசுக்குள்ள தேவாக்கு நான் இடம் கொடுத்துட்டேன். ஆனா இப்ப அவர் என்கிட்ட இல்ல. இப்ப நான் உன்கிட்ட ஒன்னே ஒண்ணு வேண்டிக்கிறேன். தேவா என் இடத்துல விஷாக்காவை பார்த்தார்னா ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிடுவாரு. அப்படியெல்லாம் எதுவும் ஆயிடக்கூடாது. தேவா விஷாக்காவை ஏத்துக்கணும் கண்ணா. என்னோட இந்த வேண்டுதலை நீ ஏத்துப்பில்ல கண்ணா? மறுபடியும் ஏமாத்துறாங்க. அந்த பாட்டி வாசு கூட சேர்ந்து வர வர ரொம்ப விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. வாசு கொஞ்சம் நில்லுங்க. இப்ப வாசு கிட்ட என்ன கேட்க போறீங்க? உங்களை எதுக்காக இங்க உட்கார வச்சிருக்காங்க நான் இப்ப அவன் கிட்ட கேட்க போறேன். என்கிட்ட விளையாடுறதுக்கு ஒரு அளவு இருக்குல்ல? விளையாடுறாங்களா? விளையாடுறது இப்ப நீங்க தான், அதுவும் உங்க பொண்டாட்டி கிட்ட. ஹோல்ட் ஆன், எக்ஸ்கியூஸ் மீ. உங்களுக்கும் எனக்கும் கல்யாணமே நடக்கல. சோ ப்ளீஸ் இந்த கேமுக்கு இதோட ஃபுல் ஸ்டாப் பெஸ்டா ரொம்ப நல்லா இருக்கும். போய் விஷாக்காவை உடனே அனுப்புங்க. அந்த விஷாக்காவே நான் தானே.